ஒன்றாக சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றாக கூடுங்கள், ஒன்றாக இதுக்கு செயல்படுங்கள். இந்த ஓட்டர் பட்டியலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டாக்க வேண்டும், அதை எதிர்க்க வேண்டும். இப்போது தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்பேற்பட்ட ஒரு தேர்தலில் ஒரு மாற்றத்தை உருவாக்க இல்லை, தேர்தல் நடத்தக்கூடிய அந்த தேர்தல் பட்டியலை மாற்றுவதற்காக சிறுபான்மை மக்களை முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி மற்றும் இந்திய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்திய நாட்டில் நாம் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும், நாம் ஒன்றாக செயல்பட வேண்டும். இந்திய நாடு சுதந்திரம் கிடைத்தது அன்றிலிருந்து மதசார்பற்ற கூட்டணி கட்சியின் சார்பாக நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் உள்ளடங்கிய அனைத்து தோழமை கட்சிகளுக்கும், இங்கே பெரும் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாக்காளராக சேர வேண்டும் என்று சொன்னவர்கள் 7 லட்சம் பேர் என்று சொல்லி அந்த 65 லட்சம் பேருக்கு கணக்கு கொடுக்கிறாங்க. இந்த வாக்கு வந்த 65 லட்சம் பேரில் 36% பேர் முஸ்லீம் மக்கள். 36% பேர் முஸ்லீம் மக்கள். என்ன காரணம்? குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னைக்கு எஸ்ஐஆர் என்ற பெயரில் ஒரு பக்கம் தொடங்கி இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் போலி வாக்காளர்களை போட்டு வரிசை போட்டு ஐடியை போட்டு கொண்டு வந்து நம்ம இதை புதுப்பிக்க சொல்றாங்க. எதற்கு? நம்மளுக்கு இருக்குது, நீங்க ஓகே இருக்குதுன்னு பண்ணி மக்கள் நான் இதற்கு எதிராக கடுமையான போராட்டத்தை, ஒரு பக்கம் சட்ட போராட்டம், அநேகமாக மாவட்டம் வடக்கு ஒன்றியம் பூத் நம்பர் 12 அதிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஏற்கனவே எங்கள் தலைமையிலிருந்து இந்த எஸ்ஆர்ஐ ஃபார்ம் எடுத்து போய் எல்லா வீட்டுக்கு கொடுக்க சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போய் முந்தா நேற்று 2-3 நாளாக போய் கொடுத்தோம். போகும்போது ஒருத்தருக்கு தெரியல இது என்ன பண்ணுறது, நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், இந்த ஃபார்மை தூக்கி வீசுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி மீட்டிங்கும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இது வேண்டாம், போய் தெருவுக்கு போய் கேட்டோம். போகும்போது அந்த ஃபார்மை தூக்கி அவங்க எல்லாம் வீசியிருக்காங்க. ஒரு வீட்டில் ஆளே இல்லை, மறுக்கா வீட்டில் ஆளே இல்லை, போனால் யாரும் கேட்கறது இல்லை. இந்த இது வேணாம்னு சொல்லி, இந்த தேர்தல் வேணாம்னு சொல்லி அடுத்த தடவை எடுத்து வர சொல்லுங்க. என் பேர் மிதுன், நான் கீழ்கொத்தி ஒன்றியத்தில் வரேன். என்னோட பொறுப்பை வந்து இளைஞரணி துணை அமைப்பாளர். அது மட்டும் இல்லாமல் நான் BLE 2ல் இருக்கேன். இப்போ எலெக்ஷன் கமிஷன் சொன்ன மாதிரி BLA வந்து யாருமே டியூட்டி பார்க்கறதில்ல. அவங்களோட மெயின் டியூட்டி என்னென்ன வந்து வீடு வீடாக போய் கொடுக்கறது அவங்களோட மெயின் டியூட்டி. ஃபார்ம் எத்தனை பேர் இருக்கீங்க, யாராவது வந்து இறந்துருக்காங்களா, அதெல்லாம் வந்து கரெக்டாக லிஸ்ட் எடுக்கணும். அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பப்ளிக் பிளேஸில் அனௌன்ஸ் பண்ணி, பப்ளிக் பிளேஸில் வந்து எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, அதில் வந்து பாதி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து வீடு ஃபார்மில் வாங்கிட்டு போயிட்டு அவங்க கொடுக்காம வந்து கில்ஸ் போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தம் இப்போ 540 ஓட்டு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து 270 ஓட்டு மட்டும் தான் வந்திருக்கு. அந்த 270 ஓட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஜேபி காரங்களும் பிளஸ் ஏடிஎம்கே காரங்களோட ஓட்டு மட்டும் தான் வந்திருக்கு. டிஎம்கே காரங்களும் வரவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி காரங்க வீடுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஓட்டுன்னா 4 ஓட்டு ஃபார்ம் வந்திருக்கு. டிஎம்கே காரில் வந்து 4 பேர் இருக்காங்கன்னா ஒரே ஒருத்தரோட ஃபார்ம் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நாங்கள் தட்டி கேட்டிருந்தோம். ஏற்கனவே சப் கலெக்டர் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருந்தோம். அதுக்குள்ள எல்லாமே பேசி முடிச்சிருக்காங்க. என்ன பண்ணணும்னா வீடியோட வந்து பண்ணோம், வீடியோட வந்து கலெக்ட் பண்ணோம். அப்போ இந்த வாட்டி வந்து December 9th வரும்போது இப்போ அந்த டெத் இது பிளஸ் நியூலி ஆடட் ஒன் அது இல்லாமல் வந்து மற்றவங்களுக்கு வந்து பேர் நீக்கினா வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்க கட்சி சார்பா வந்து நாங்க சொல்லிட்டோம். பறிக்காதே பறிக்காதே வாக்குரிமை பறிக்காதே, பறிக்காதே பறிக்காதே வாக்குரிமை பறிக்காதே, நீக்காதே தமிழர்கள் வாக்கை நீக்காதே, தமிழர்கள் வாக்கை நீக்காதே, செய்யாதே முறைகேடு செய்யாதே, வாக்காளர்
பட்டியலில் முறைகேடு செய்யாதே முறைகேடு செய்யாதே வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்யாதே என் வாக்கை பாஜகவின் கைத்தடியானி பாஜகவின் கைத்தடியானி கவனமாயிருப்போம் பாஜகவிடம் கவனமாயிருப்போம் பாஜகவிடம் கவனமாயிருப்போம் வெல்கவே ஆர்ப்பாட்டம் வெல்கவே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்கவே